Hello friends, welcome to my Deepshali's Kitchen. இப்போ நம்ம Deepshali's Kitchenல பார்க்க போற ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னா மஷ்ரூமை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மஷ்ரூம் பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு பலவிதமான ஆரோக்கியத்தையும் தந்து நல்ல சத்துக்களையும் கொடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே என்ன நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. இந்த மஷ்ரூம்ல பாத்தீங்கன்னா விட்டமின் டி அதிகமா இருக்கிறதால நம்ம உடலுக்கு நல்ல எலும்பை வலிமைப்படுத்துறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவா இருக்கு. நம்ம எலும்புகள் நல்லா வலிமையாகவும் தசைகள் நல்லா வளர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் டி நிறைஞ்ச மஷ்ரூமை நம்ம உணவுல வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதுல ரொம்ப கம்மியான கலோரிஸ் இருக்கிறதால சுகர் பேஷண்ட் இதை எடுத்துக்கொள்றது மிகவும் சிறந்த உணவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மஷ்ரூம்ல இருக்கிற சத்துக்கள் பாத்தீங்கன்னா இளமையிலேயே ஏற்படுற முதுமையை தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதே போல இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால இது நம்மளுடைய செரிமானத்தை ரொம்ப மேம்படுத்தவும் உதவி பண்ணுது. மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குறைக்கவும் இது ரொம்ப உதவியா இருக்கு. இந்த மஷ்ரூம்ல பாத்தீங்கன்னா புரோட்டீனும் அதிகமா இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்றவங்க இதை நம்ம உணவுல எடுத்துக்கொள்வது ஒரு மிக சிறந்த உணவா இருக்கும். இந்த மஷ்ரூம்ல பாத்தீங்கன்னா மிக குறைஞ்ச அளவுக்கு கொழுப்பு இருக்கிறதால நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமா செயல்படுவதற்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரி இந்த மஷ்ரூம்ல குறைஞ்ச அளவு சர்க்கரை இருக்கிறதால சுகர் பேஷண்ட் இதை ஒரு நல்ல உணவா எடுத்துக்கொள்ளலாம். இத்தனை நன்மைகளும் இருக்கிற இந்த மஷ்ரூமை நம்ம ஒரு ஆரோக்கியமான முறையில சாப்பிடும்போது நம்மளுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். அந்த மஷ்ரூம்ல இருக்கிற சத்துக்கள் அனைத்தும் பெற வேண்டும்னா நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில சமைச்சு சாப்பிடணும். அன்ஹெல்த்தியா சாப்பிட்றதால அதுல இருக்க சத்துக்கள் ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்காது. ஆரோக்கியமான முறையில பாத்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அதை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், குருமா பண்ணி சாப்பிடலாம். அதே போல சூப் வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மஷ்ரூம் நம்ம தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இது போலலாம் ஆரோக்கியமான முறையில நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான சக்திகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இதுல இருந்து கிடைக்கிற சக்திகள் மூலம் நம்ம உடல்ல சில நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியா சமைக்கலாம்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பன்னீர் வச்சு நீங்க பிரியாணி பண்ணலாம். மஷ்ரூம்லயே நல்ல புரோட்டீன் இருக்கு, பன்னீர்லயும் அதிகமான புரோட்டீன் இருக்கிறதால இது நம்ம உடலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மஷ்ரூமை நம்ம கோஃப்தா மாதிரி உருண்டங்கை மாதிரி பண்ணிட்டு அதை வச்சு நம்ம குழம்பு செய்யலாம். பருப்பு உருண்டை குழம்புலாம் செய்வோம்ல, அதுல இந்த மஷ்ரூமை ஆட் பண்ணி செய்யும் போதும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம மஷ்ரூம் பொடி சாதம் பண்ணலாம். மஷ்ரூம் பொடி பண்ணிக்கிட்டு அதை நம்ம டெய்லி சாப்பாட்டுல 2 டீஸ்பூன் போட்டுட்டு சாப்பிட்டு வரும்போதும் அதுலயும் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது போல மஷ்ரூம் சப்பாத்தி பண்ணலாம், மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. உங்க உணவுல வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது மஷ்ரூம் இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.